ஸோ ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாருமே? வெல்கம் பேக் இன் another வீடியோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். அது என்னென்னா ஷார்ட் டேர்ம் கோல் வெர்சஸ் லாங் டேர்ம் கோல். சரிங்களா? அண்ட் பை த வே, நான் சூன் மதுரை ரீச் ஆயிடுவேன். அதாவது நான் நாளைக்கு நைட்டு டெல்லியிலேருந்து கிளம்புவேன். ஸோ நாளாக கழிச்சு மதுரை நான் ரீச் ஆயிடுவேன். அண்ட் தென் we can start making வீடியோஸ் ரெகுலர்லி. நம்ம கோடிங் வீடியோஸ் மேக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. அண்ட் நான் நிறைய சேலஞ்சஸ் பற்றி யோசிச்சுருக்கேன், நிறைய பண்ணலான்னு. ஸோ கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம். சரிங்களா? நான் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ, ரீல்ஸ் வீடியோவும் மேக் பண்ண போகிறேன். எனக்கு தெரியும் நீங்கள் இன்ஸ்டாகிராம் விட போகிறதில்ல. அதனால் உங்களை நல்ல விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக நானும் இன்ஸ்டாகிராமில் வரப்போகிறேன் நண்பர்களே. சரிங்களா? சரி, ஓகே. இந்த எல்லா விஷயங்கள், எல்லா அட்வர்டைஸ்மெண்ட் தூக்கி போடுவோம். வீடியோ டாபிக்கு வருவோம். அது என்னன்னா ஷார்ட் டேர்ம் கோல் வெர்சஸ் லாங் டேர்ம் கோல். ரைட் கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணலை. ஓகேங்களா? அதாவது ஷார்ட் டேர்ம் தான் வைக்கணும், லாங் டேர்ம் தான் வைக்கணும் அப்படின்னு நான் கம்பேர் பண்ணலை. ரெண்டுமே இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன் யுவர் லைஃப். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய பேர் லாங் டேர்ம் கோல் தான் வச்சுருப்பாங்க, ஷார்ட் டேர்ம் கோல் வச்சுருக்க மாட்டாங்க. அதாவது 5 இயர்ஸில் நான் இங்கே இருக்கணும், பெரிய ப்ரோக்ராமர் ஆகணும், ரிச் ஆகணும், இல்லை 2 இயர்ஸில் நான் அப்படியே பாடி பில்டர் மாதிரி ஆயிடணும், இந்த மாதிரி கோல்ஸ் வச்சுருப்பாங்க. அண்ட் இட்ஸ் கிரேட். கண்டிப்பாக அந்த மாதிரி கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும். பட் ப்ராப்ளம் எங்கே வரும்னா, மேபி அந்த கோல்ஸை நீங்கள் அட்டைன் பண்ணுறதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ரைட்? நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது மேபி லைட்டாக ஏதாச்சும் அப்டக்கிள்ஸ் வந்துடும். லைட்டாக ஒரு 2-3 ஃபெயிலியர்ஸ் நீங்கள் பார்த்துருவீங்க. பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோதான், நீங்கள் ரொம்ப டிமோட்டிவேட் ஆயிடுவீங்க, ரொம்ப சேட் ஆயிடுவீங்க. அப்புறம் அந்த செயலை பண்ணணும்னே தோணாது. அப்புறம் மை லைஃப் இஸ் வேஸ்ட்டு, நான் ஒன்றுத்துக்கும் ஆக மாட்டேன், ஐயையோ இது அதுன்னு சொல்லிட்டு நீங்கள் டிப்ரெஸ்ட் ஆயிடுவீங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக தான் நான் என்ன சொல்லுவேன்னா, ஷார்ட் டேர்ம் கோல்ஸும் வச்சுக்கணும். அதாவது லாங் டேர்ம் கோல் நீங்கள் வச்சுருக்கீங்களே, 5 இயர்ஸில் நான் ஒரு பெரிய ப்ரோக்ராமர் ஆகணும், இல்லை 5 இயர்ஸில் நான் பாடி பில்டர் ஆகணும் அப்படின்னு. ஸோ அந்த கோல், எஸ், அந்த கோல் தான். ஓகேங்களா? ஆனால் அந்த கோலையே நீங்கள் பிரேக் டவுன் பண்ணி ஷார்ட் டேர்ம் கோல்ஸாக வச்சுக்கோங்க. அண்ட் நான் இதெல்லாம் ட்ரை பண்ணி எனக்கு எது பெஸ்ட்டாக தோணுச்சுன்னா, வீக்லி கோல்ஸ் செட் பண்ணுறது. அதாவது இந்த வீக்கில் நான் இவ்வளோ வெயிட் தூக்குவேன் ஜிம்மில், இல்லை இந்த வீக்கில் நான் இவ்வளோ விஷயங்கள் லேர்ன் பண்ணிடுவேன் ப்ரோக்ராமிங்கில். இந்த மாதிரி வீக்லி கோல்ஸ் செட் பண்ணுறது சூப்பராக எனக்கு ஒர்க் ஆகிருக்கு. அண்ட் உங்களுக்கும் சூப்பராக ஒர்க் ஆகும். சரிங்களா? சீரியஸாக சொல்கிறேன். அதாவது நீங்கள் வீக்லி கோல் செட் பண்ணுறப்ப என்ன நடக்கும்னா, அந்த வீக் நீங்கள் கஷ்டப்படுவீங்க, ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் அந்த வீக் முடியும் போது அந்த கோலை ஆக்சுவலாக நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கிடைக்கிற ஹாப்பினஸ் இருக்குல்ல கைஸ். அதாவது நீங்கள் 10,000 டைம்ஸ் ட்ரக்ஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் ஹாப்பினஸ், அந்த மாதிரி இருக்கும். ஐ மீன், நான் பண்ணதில்லை. சரிங்களா? ஐம் அ குட் பாய் கைஸ். நான் இந்த மாதிரி ட்ரக்ஸு, ஸ்மோக்கிங் இதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் ஜஸ்ட் ஜோக்காக சொல்கிறேன். லைக் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ எவ்ரி வீக் 1 by 1 உங்களோட கோல்ஸை நீங்கள் முடிக்க உங்களோட பிரெயின்குள்ளே நம்ம ஏதோ அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்கோம், நைஸ், அந்த மாதிரி ஒரு கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகும். அண்ட் உங்களுக்கு ஃபீல் ஆகும் தட் யூ ஆர் அச்சீவிங் சம்திங். நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. அதுதான் இங்கே முக்கியம். சரிங்களா? நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி 5 இயர்ஸில் நான் ஒரு பெரிய ப்ரோக்ராமர் ஆயிடுவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கைஸ்? ஸ்ட்ரகிள் என்பது கரெக்டான வேர்டு இல்லை கைஸ். ஓகேங்களா? ஹார்ட் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, ஹார்ட் ஒர்க்குடா, கஷ்டமாக இருக்கும், ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும், சேடான வாழ்க்கை அப்படிலாம் இல்லை. நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க. ஓகேங்களா? நீங்கள் எவ்ரி வீக் உங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ண உங்களுக்கு ஹாப்பினஸ், நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம முன்னேறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபீலிங் வரும்ல, அது வேறு லெவல் ஃபீலிங் கைஸ். நீங்கள் சேடாகவே இருக்க மாட்டீங்க. எஸ், இந்த ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்லையும் உங்களுக்கு சில ஃபெயிலியர்ஸ் வரும், சில ப்ராப்ளம்ஸ் வரும், கஷ்டங்கள் வரும். பட் இந்த கஷ்டங்களை நினச்சி சேட் ஆக வேணாம் கைஸ். ஓகேங்களா? ஹாப்பி ஃபேஸோட ஃபேஸ் பண்ணுங்கள் இந்த கஷ்டங்களை. நீ எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லடா, நான் முன்னாடி நிற்கிறேன், நான் உன்னைய உடச்சிட்டு போவேன், அந்த மாதிரி மென் கைஸ். வி ஆர் மென். சரிங்களா? நம்ம இந்த கஷ்டங்களை உடைக்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கோம் பை கடவுள். Right? Why do you feel sad about facing those கஷ்டங்கள்? அண்ட் ஓகே, நீங்கள் உமனாக இருந்தால் you are women, right? You are also made to break those கஷ்டங்கள். நீங்கள் மென்னாக இருந்துக்கோங்க, உமனாக இருந்துக்கோங்க, யாராக வேணாலும் இருந்துக்கோங்க கைஸ். பட் ஓ மை காட், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஐ எம் ஸ்ட்ரகிளிங், ஐ cannot do this அப்படின்னு நினைக்காம அந்த ப்ராப்ளம்ஸை, அந்த கஷ்டங்களை ஃபேஸ் டு ஃபேஸ் பாருங்கள். பார்த்துட்டு, டேய் நீ கெட்டவன்,
நான் கேடு கெட்டவன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிஜிஎம் மியூசிக் போட்டு அப்படியே உடச்சிட்டு போயிட்டுருங்க கைஸ். ப்ராப்ளம்ஸை, கஷ்டங்களை, முன்னேறுங்க கைஸ். வாழ்க்கையில் ஹாப்பியாக இருங்க கைஸ். சரிங்களா? அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த சேடு டிப்ரெஸ்டு பாட்டெல்லாம் கேட்குறத நிப்பாட்டிட்டு அப்படியே எனர்ஜெட்டிக்காக இருங்க. அண்ட் மியூசிக், இந்த சேட் மியூசிக்கு சாங்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கேட்குறத நிப்பாட்டுங்க கைஸ். நீங்கள் உங்கள் லைஃப் அப்படி ஒன்றும் சேடாக இல்லை. கண் இருக்குது, கை கால் இருக்குது, கையில் ஃபோன் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது கைஸ். சரிங்களா? எஸ், நீங்கள் இவ்வளோ நாள் பண்ணலை, பட் நோ ப்ராப்ளம். இன்னும் ஒன்ட்ட நிறைய டைம் இருக்குது. சரியா? பண்ணிடுவேன், வாழ்க்கையில் முன்னேறிடுவேன். ஓகேவா? ஆனால் கஷ்டப்பட ஆமாம், முன்னேறிடுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏதாச்சும் ஒர்க்கும் பண்ணணும், ரைட்? சரிங்களா? ஸோ அதாங்க, ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த ஷார்ட் டேர்ம் கோல்ஸையும் அச்சீவ் பண்ணிகிட்டே இருங்க. ஆனால் அதை அச்சீவ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மனசில் ஹாப்பினஸ் ஃபீல் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஏதோ அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்கோன்னு ஃபீல் ஆகிட்டே இருக்கும். சந்தோஷமும் உள்ளக்க இருக்கும், ரைட்? அண்ட் அப்படியே பண்ணி நீங்கள் லாங் டேர்ம் கோலும் அச்சீவ் பண்ணிடுவீங்க. சரிங்களா? அண்ட் அட் தி எண்ட் லைஃப்பில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்குவீங்கன்னா, நான் அந்த கோல் அட்டைன் பண்ணுறதை நினச்சி நான் சந்தோஷப்படலடா, ஆனால் ஆக்சுவலாக அந்த கோலை அட்டைன் பண்ணுறதுக்கு நான் பண்ண ஹார்ட் ஒர்க், அந்த ஃபேஸ், அந்த ஸ்ட்ரகிள்ஸ், அதுதான் எனக்கு ஹாப்பினஸ் கொடுத்துச்சு. அந்த கோல் நீ ரிச் ஆகி உக்காந்துருப்ப, அங்கே போய் உனக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. சரியா? பட் அந்த கோலை அட்டைன் பண்ணுறதுக்கு நீ பண்ண கஷ்டங்கள் இருக்கலாம், அது உனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தந்திருக்கும். அது உனக்கு ஹாப்பினஸ் கொடுத்துருக்கும், சேட்னஸ் கொடுத்துருக்கும், எல்லாமே கொடுத்துருக்கும். அதுதான், அந்த அட்வென்ச்சர் தான் உன் லைஃப்பில் ஒரு ட்ரூ வேல்யூ ஆட் பண்ணுச்சுன்றதை நீங்கள் அந்த கோல் அட்டைன் பண்ணதுக்கப்புறம் புரிஞ்சுக்குவீங்க. ஸோ நீங்கள் அட்டைன் பண்ணுங்கள், புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அண்ட் நான் கூடிய சீக்கிரம் வீடியோ போடுற வழியை பார்க்குறேன். சரிங்களா? நிறைய நல்ல வீடியோஸ் போடுவோம். சரிங்களா? நான் ஒரு புது சேலஞ்சோடு வரப்போகிறேன். 365 days லெஜண்ட் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு லைட்டாக இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ அதை பற்றி நான் வரேன். ஓகேங்களா? சேலஞ்சோட ஆன் 15-16 நான் ஃபஸ்ட்டு மதுரை ரீச் ஆகிக்கிறேன் கைஸ். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வீக்லி அச்சீவ் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா லாங் டேர்ம் கோல்ஸ் அச்சீவ் பண்ணிடுவீங்க. சரிங்களா? அண்ட் ஆல்சோ இஃப் யூ கெனாட் அட்டைன் தோஸ் வீக்லி கோல்ஸ் அப்படின்னா நீங்கள் டெய்லி கோல்ஸ் வச்சுக்கோங்க. சரிங்களா? எவ்ரிடே கோல் இன்னும் பெட்டர். ஏன்னா எவ்ரிடே நீங்கள் லைஃப்பில் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் நைட்டு பீஸ்ஃபுல்லாக தூங்கலாம், ரைட்? ஸோ எவ்ரிடே கோல் செட் பண்ணிக்கோங்க, அது இன்னும் பெஸ்ட்டு. நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். ஸோ எனக்கு எப்படின்னா, எவ்ரிடே கோல்ஸ் செட் பண்ணும்போது சில விஷயங்கள் இருக்கும். லைக் நீங்கள் சம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா மேபி ஒன் டேயில் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் ஒன் டேயில் பண்ண முடியாது. பட் அந்த ப்ராஜெக்டில் இருக்கிற ஒரு சின்ன மாடியூலில் கூட நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அது ஒன் டேயில் மேபி நீங்கள் பிளான் பண்ண மாதிரி முடியாது, ரைட்? அண்ட் தூக்கம் ஒழுங்காக வராது, ரைட்? அந்த ரீசனால் நான் வீக்லி கோல்ஸாக செட் பண்ணிட்டேன். வீக்லி நம்ம ஏதாச்சும் அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அது நல்லாயிருக்கும். சரிங்களா? ஓகே, வேறு எதுவும் இல்லை கைஸ் சொல்கிறதுக்கு. லாங் டேர்ம் கோல் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட், ஷார்ட் டேர்ம் கோல் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். அதாவது லாங் டேர்ம் கோலை தான் நம்ம சின்னதாக பிரேக் டவுன் பண்ணியிருக்கோம். அது பேர் தான் ஷார்ட் டேர்ம் கோல். சரிங்களா? ஹாவ் அ கிரேட் டே கைஸ். ஒர்க் ஹார்ட் அண்ட் ப்ராப்ளம்ஸை உடச்சிக்கிட்டு அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த ப்ராப்ளம்ஸை பார்த்து அப்படியே உடச்சிருங்க கைஸ். ஃபோன் உடஞ்சிருச்சு.